கிளவி ஏற்கனவே ரேப் பண்ணியிருக்கான் பாருங்க ஒருத்தன். மனுஷனோட டேய் பாட்டினா ஆத்தாட நம்ம அம்மாவோட அம்மா அப்பாவோட அம்மா வயசுடா. ஒரு கிராமம் கொலை பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஒரு கொலுசுக்காண்டி குழந்தைய கொலை பண்ண ரெடி ஆகிட்டான். முதல்ல ஈவிடிசிங் பண்ணாங்க. ஈவிடிசிங் தனி ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ரேக்கிங் தனி ஆக்ட் கொண்டு வந்தாங்க. பரவாயில்ல விடுமா, தாவணி தானே பிடிச்சி இழுத்தான், இன்னும் ரேப்பாக பண்ணிட்டான். கரெக்டா? பரவாயில்ல விடுமா, ரேப்பு தானே பண்ணிட்டான், கொலையாமல் பண்ணிட்டான். எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறத சினிமாவில் நார்மலைஸ் பண்ணாங்களோ குற்றங்களை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் முத்து செல்வம் தான் ஓனர், கேண்டீன் ஓனர், கார்த்திக், இவனுங்கெல்லாம் ஃப்ரெண்டு. பார்த்துக்க, அவன் வயசு என்ன, வயசு என்ன, அவன் பேத்தி வயசுல டேய் பொறுக்கி 3 பேரும் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ரேப் பண்ணிட்டு இதை வெளியே போய் சொன்னீங்கன்னா அவனை கொண்டு விடுவோம் அப்படின்னு நீ படுக்கணுங்கிற பாலிசி வச்சுருக்கானுங்க. சரி இவன் ஒரு ஆள் தானே, ஓனர் தானே அப்படின்னு கூட இல்லை. அடுத்தடுத்து ஃப்ரெண்டு லிங்க் அடிக்க ஆரம்பிச்சா நம்ம இருக்கு வாழவே முடியாது. இல்லை அந்த பொண்ணு மென்டல், அது அந்த பொண்ணு மென்டல், யாரை வேணுமோ கையை காட்டுது அக்யூஸ்ன்னு சொல்லிட்டு போடுவாங்க. நான் வேலை தேடி வந்த இடம்டா, இங்கே வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா நான் எங்கே தாண்டா போகிறது? உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். இங்கே நந்தனம் காலேஜில், அது கவர்மெண்ட் காலேஜில் அதுக்குபடி ஒருபடி மேலே போயிட்டான். அரியலூர் சேர்ந்த கேண்டீனில் வேலை பார்த்த பொண்ணு, கேண்டீன் ஸ்வீப்பிங் மற்றும் பாத் அலசறது இந்த மாதிரி வேலை பார்த்த பொண்ணு, முத்து செல்வம் ஓனர், அவன் தான் ஃபஸ்ட்டு ரேப் பண்ணுறான். குணசேகரன் 56 வயசு, இவன் முத்து செல்வம், அவன் தான் ஓனர், கேண்டீன் ஓனர், கார்த்திக், இவனுங்கெல்லாம் ஃப்ரெண்டு. பார்த்துக்க, அவன் வயசு என்ன, வயசு என்ன, அவன் பேத்தி வயசுல டேய் பொறுக்கி 3 பேரும் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்கானோ. ரேப் பண்ணிட்டு இதை வெளியே போய் சொன்னீங்கன்னா அவனை கொண்டு விடுவோம் அப்படின்னு. அரியலூர்லாம் வந்து ஒரு தோண்ட தங்கம் ஒரு ஊருமா, வெறும் சிமெண்ட் கம்பெனிகளும் ஃபேக்ட்ரிஸும் இருக்குது. பட் அந்த உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்த மாதிரி டீ கடைகள் நிறையா பேர் டீ மாஸ்டராக வந்துட்டாங்க, இந்த மாதிரியான வேலைகளுக்கு வந்துட்டாங்க. எல்லா ஊர்லேயும் மண்ணின் மைந்தர்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அதுவும் கூப்பிட்டு வந்த 20 நாளில் அதுலேயே பல முறைன்றப்ப அந்த 20 நாளில் எத்தனை முறை அந்த பெண் அந்த சித்திரவதை அனுபவிச்சு? மினிமம் மேண்டட்ரியாகவே வச்சுருக்கீங்க, நல்லா விசாரிக்கணும். மினிமம் மேண்டட்ரியே படுக்கணுங்கிற பாலிசி வச்சுருக்கானுங்க ஒன்றுங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பல பண்ணியிருப்பானுங்க. ஒரே ஒரு நாளில் பிறந்து அக்யூஸ் ஆகிட்டா பிறவி குணம் அதுதானம்மா, திருந்துவானவன்லாம். இப்போ வெளியே வந்திருக்கு, உண்மை வெளியே வந்திருக்கு. ஆனால் அந்த பொண்ணு என்ன தாங்க, நாளுக்கு நாள் கூட்டம் ரேஸாக ஆரம்பிச்சிட்டு. சரி இவன் ஒரு ஆள் தானே, ஓனர் தானே அப்படின்னு கூட இல்லை. அடுத்தடுத்து ஃப்ரெண்டு லிங்க் அடிக்க ஆரம்பிச்சா நம்ம இருக்கு வாழவே முடியாது. இல்லை நேராக ஓடி போய் செக்யூரிட்டி சொல்லிடுறோம், ரியலி ஹேட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி சார், அவருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். அவர் உடனே 100க்கு ஃபோன் அடிச்சிருக்காரு. இதுதான் புத்திசாலித்தனம். ஒருவேளை அந்த அவர் வந்து அந்த நிர்வாகம் கிட்ட போய் சொல்லியிருந்தா இந்த உண்மை அவரும் இதில் இறங்கிட்டு என்ன பண்ண போகிறாடி? ஓகே, அந்த அப்படி தானே இருக்குது இன்றைக்கி. ஆனால் அவர் ரொம்ப பெரிய மனிதன், மாமனிதன். இதான் இவங்க நம்மள்ட்ட இருக்க மனிதர்கள் நம்ம தான் பாராட்டணும். நிர்வாகத்துட்டு போயிருந்து காலேஜ் மாணவன் வெளில போய்டும் வாய முடுறா இல்லை ஒரு செக்யூரிட்டி சொல்லி ஒரு நிர்வாகம் கேட்குமா? கேட்காது. 100 அடிச்சிருக்காரு பாரு, அதுதான் புத்திசாலித்தனம். அடுத்த ரியலி ஹேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். அதை ஒரு பெருசாக கயட்டி விடாமல், மேட்டரை உழட்டி விடாமல், அவன் இப்போ ஓனர் கேண்டீன் நடத்துகிறான்னா அவன் பணக்காரனாக தானே இருப்பான். 12 வருஷமாக நடத்தி அவன் எவ்வளோ காசு வச்சுருப்பான், எவ்வளோ செல்வாக்கு இருக்கும், லஞ்சம் லாவணி எல்லாமே அவனால் பேச முடியும். போடா பொறுக்கி அப்படி சைதாப்பேட்டை போலீஸ் நம்ம அதுக்கு அடுத்து ஒரு நன்றி சொல்லுவோம். தூக்கிட்டு போய் ரிமாண்ட் பண்ணி விட்றாங்க. இதில் எனக்கு ஒரே ஒரு மன ஆறுதல் இருக்குது. என்ன ஆறுதல் சொல்லுங்கள்? கொலை பண்ணலைங்கிற ஆறுதல். ரேப்பு பண்ணி இந்த பொண்ணை கொலையும் பண்ணியிருந்தா இப்போ நம்ம அழுவதான் முடியும், வேறு என்ன செய்ய முடியும்? ஃபர்ஸ்ட்லாம் நம்ம பொண்ணுங்களை யாராச்சும் தப்பா பார்த்துட்டாலே உட்காந்து அழுதுட்டு புலம்பிட்டு இருக்காங்க. வேற மாதிரி இருக்கு. இப்போ கையா பண்ணதோட போச்சு, கையா அந்த மனநிலைக்கு வந்துட்டோம். எக்ஸாக்ட்லி நீ சொல்கிற வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. ரேப்பு தானே பண்ணா, கொலை பண்ணல அப்படின்ற அப்படின்ற மாதிரி இருக்குமா? அப்படின்றது முதல்ல ஈவிடிசிங் பண்ணாங்க. ஈவிடிசிங் தனி ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ரேக்கிங் தனி ஆக்ட் கொண்டு வந்தாங்க. பரவாயில்ல விடுமா, தாவணி தானே பிடிச்சி இழுத்தான், இன்னும் ரேப்பாக பண்ணிட்டான். கரெக்டா? பரவாயில்ல விடுமா, ரேப்பு தானே பண்ணிட்டான், கொலையாமல் பண்ணிட்டான். இப்படி இருக்குது. அப்போ குற்றங்களை வந்து நம்ம சகிக்கையும் குற்றங்களை பழகவும் துணிந்து விட்டோம் தானே, நார்மலைஸ் பண்ணுறாங்க. எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறத சினிமாவில் நார்மலைஸ் பண்ணாங்களோ குற்றங்களை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மித்து சரிதானுங்கிற நார்மலைஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப தப்புமா. அது இதெல்லாம் பார்த்து தான் இப்போ கிளவிலேருந்து குழந்தையிலேருந்து ஒருத்தன் கிளவி ஏற்கனவே ரேப் பண்ணியிருக்கான் பாருங்க ஒருத்தன். மனுஷனோட டேய் பாட்டினா ஆத்தாட நம்ம அம்மாவோட அம்மா அப்பாவோட அம்மா வயசுரா, கொள்ளு பாட்டி வயசுரா, மதிக்கத்தக்கவர்கள்ரா. பரவாயில்ல, அந்த ஆத்தாவும் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதுக்கும் கைது. ஆனால் இந்த 3 பேர் பார்த்தீங்களா சார், அந்த காலேஜ், அதுவும் அத்தனை பொண்ணுங்க பசங்க வந்து எவ்வளோ பேர் வந்து போகிற இடம் கேன்டீன்லேயே வச்சு பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்போ என்ன, இப்போ எங்கேயோ ஒரு
அவர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்ணப்போ நம்ம என்ன சொன்னோம், நீ ஏன் அங்கே போனேன்னு நான் கேட்டேன். ஆமா. ரைட்டா? பொள்ளாச்சியில் போனால் நீ ஏன் போனா பண்ண வீட்டுக்கு, எவனை நம்பி நீ ஏன் போனேன்னு நான் கேட்டேன். நீங்க அந்த கேள்வி கேட்க முடியுமா? நான் கேட்டேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் நீ என்ன உன்னை இதுக்குள்ளே காலேஜுக்குள்ளே இருந்தவன் தூக்கிட்டு போய் உன்னை ரேப் பண்ணிட்டானா, ஹாஸ்டலில் ரேப் பண்ணானான்னு கேட்டேன். ரைட்டு தானே? அந்த கேள்வி சரி. இப்போ கேட்குறேன், நான் வேலை பார்த்த இடம்டா, நான் வேலை தேடி வந்த இடம்டா, இங்கே வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா நான் எங்கே தாண்டா போகிறது? முதல்ல வாழ்கிறதா இல்லையா அந்த பூமியில்? நான் ஒரு கிரா நகைக்கு கொலை பண்ணுறாமா? நகையெல்லாம் ரேட்டு அதிகமாகிட்டு, பத்திரமா நகை இருந்தால் வைங்க, எங்கள் ரொம்ப சேஃப்டியாக இருங்க, கொஞ்சம் நகை தானேன்னு நினச்சிட்டு ஒரு கிராம கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு கொலுசுக்காண்டி குழந்தைய கொலை பண்ண ரெடி ஆகிட்டான். அதுவும் அந்த பொண்ணு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு அப்படின்ற மாதிரியே செய்தி வந்திருக்கு. பாதி மனநல பாதிக்கப்பட்ட, என்ன நடக்குதுன்றது அதுக்கே புரியாது அந்த மாதிரி. இல்லைடா, அதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங் பண்ண வேண்டாம், நாளைக்கு ட்ரையலில் நிற்காமல் போயிடும். அந்த வார்த்தையில் அப்படியெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி விடாதீங்க. அந்த பொண்ணு மென்டல், அது அந்த பொண்ணு மென்டல், யாரை வேணுமோ கையை காட்டுது அக்யூஸ்ன்னு சொல்லிட்டு போடுவாங்க. ட்ரையல் நடத்தக்குள்ள பாரு எங்கே. இதுவே வந்து சாதகமாக ஆமாம், நீ என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கே உள்ள பாயிண்ட்டை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணாதீங்க. ட்ரையல் நிற்காதுமா நாளைக்கு, அது யாரோ ஒன்றுமா கையை காட்டும். அப்போ ஈஸியாக இந்த கேஸ் வந்து அதுட்டு அப்படியெல்லாம் நீங்கள் கொண்டு போகாதீங்க. நல்ல மனநிலையோட நல்ல ஆரோக்கியமான பொண்ணுங்கிறத பதிவு பண்ணுங்க. என்னோடய யூடியூப் நண்பர்களுக்கு சொல்கிறேன். சாதாரணமாக ஏதாவது சின்ன விளையாட்டு விஷயமா நீங்கள் அதாவது பற்றி போட வேறு மாதிரி ஆகிடும். நல்ல ஆரோக்கியமான திலகாத்திரமான பொண்ணு, முழு மன ஆரோக்கியத்தோடு இருக்குது. தண்டனை வாங்கி கொடுப்போமா? 22 வயசு பொண்ணுன்றப்ப அது இப்போதான் காலேஜ் ஸ்கூல் முடிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் படிக்கிற இன்னசென்ஸ் வேறு, மனநலம் பாதிக்கப்பட்டது வேறு. இன்னசென்ட்டாக வேணா இருந்திருக்கலாம். இன்னசென்ஸ்னால் விளையாட்டுத்தனமா அப்படி வேணா இருந்திருக்கலாம். பட் அது ஊர்லேருந்து என்ன கனவோட என்னையா இந்த சொசைட்டியில் தான் நம்மளும் வாழ்கிறோம். பாத்ரூமில் கேமரா வச்சு படம் பிடிக்கிறாமா? ஒரு பொம்பளை முச்சா போகிறதையும் கக்கா போகிறதையும் படம் எடுத்து பார்க்குறான்னா இவன் எவ்வளோ கேவலமான மனுஷனாக இருப்பான் சொல்லுங்கள். கேவலமானவனா கேவலமானவன் இல்லையா? புத்தி எந்த அளவுக்கு யோசிக்குது, மட்டமாக போயிட்டு புத்தியா? இதெல்லாம் புத்தியே கிடையாதுமா. இதெல்லாம் வந்து கேவலமான மனிதர்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.